ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா, யோகா, இயற்கை மருத்துவம் மற்றும் அக்குபங்சர் மருத்துவர். நாங்கள் டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கேர் சென்டர்னு மந்தவெளியில் ஒரு இயற்கை மருத்துவம் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு வரோம். இதில் உங்களுக்கு எல்லா நோய்களுக்குமான இயற்கை மருத்துவ வழிகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தையின்மை பிரச்சனை. ஒரு காலத்தில் நம்மளுடைய தமிழ் சொசைட்டியில், நம்மளுடைய இந்தியன் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா 7, 8 குழந்தைகள் வரைக்கும் நம்ம பெற்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி படிப்படியாக அது குறைஞ்சு ஒரு குழந்தை பெறத்துக்கே ரொம்பவே சிரமமாக இருக்கும். நம்மளோட பாட்டி தாத்தா காலத்துலலாம் ஒரு 10லேருந்து 15 குழந்தைகள் கூட இருந்திருப்பாங்க. நம்மளுடைய அப்பா அம்மா காலத்தில் ஒரு 2லேருந்து 3 குழந்தைகள் ஆச்சு. இன்றைக்கி நம்மளுடைய ஜென்ரேஷனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வர்றதுக்கே ரொம்பவே பாடாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்றைக்கி தெருவுக்கு தெரு ஒரு இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்குது. ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனாக இருக்கட்டும், ஐவிஎஃபாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இதனால் பெண்கள் அண்டர்கோ பண்ணுற ஒரு வலி அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். ஏன் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்ம ஃபர்டைலாக இருந்துட்டு இப்போ ஒரு குழந்தை பெறத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசன் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். முதலாவதாக செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். எந்த விதமான உடல் உழைப்புகளும் எக்ஸசைஸோ இது இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இரண்டாவதாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன். நம்ம வீட்டில் அந்தந்த சீசனுக்காக நம்ம விளையிற காய்கறி, பழங்கள், அரிசி வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தது போக இன்றைக்கி ரொம்பவே ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சமயம் என்ன அவைலபிளாக இருக்கோ நம்ம அதை சாப்பிட்டுக்கிறோம். எது சீக்கிரமாக கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஃப்ரோசன் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை கடைகள்லையுமே நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் யூசேஜாக இருக்கட்டும், மசாலா யூசேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. மூணாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்லீப். நம்ம என்னதான் நைட்டு நம்ம ஒழுங்காக தூங்கி காலைல எந்திரிக்கிறோம், நம்ம தூங்கி தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சாலுமே நம்ம அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்மள பல பேர் போகிறதே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ரீசன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கி காலைல எந்திரிச்சிருப்பாங்க, இருந்தாலுமே அந்த டயர்ட்னஸ் அவங்களுக்கு இருக்கும். டே டைம்லேயுமே அவங்களுக்கு அந்த ப்ரொடக்டிவிட்டி இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இன்ஃபர்டிலிட்டிக்கு. நாலாவதாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம இன்றைக்கி நிறைய கேள்விப்படுற ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலுமே இல்லை எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம். பட் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை அணுகிற முறை. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நாளடைவில் ரொம்பவே மாறிடுச்சு. நம்மளுடைய அப்பா அம்மாலாம் சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போகிற விஷயங்களை இன்றைக்கி நம்ம இல்லை எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னால் இது பண்ண முடியல, என்னால் ஒரு வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க்கையும் மேனேஜ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்யூமுலேட்டிவாக நாளடைவில் ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். இது அப்படியே சேர்ந்துட்டே வரும். அது ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூவாக மாறுது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 விஷயம் சொன்னீங்களே டாக்டர், இது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விஷயமும் பாடியில் நம்மளுடைய இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு ஒரு இடத்துல அடிப்படுது அப்படின்னா அந்த அடிப்படும் போது நம்மளுக்கு அந்த இடம் வீங்கும், அது சுற்றி ரெட்டாக இருக்கும், தொடும்போது ரொம்ப வார்மாக இருக்கும், கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நடக்கும் அங்கே நம்மளுடைய வெள்ளை ரத்த அணுக்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு போகி நம்மளுக்கு ஒரு ஹீலிங் ஸ்டார்ட் ஆகும். அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணும். இது இமேஜின் இந்த இன்ஃப்ளமேஷன் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நடக்குது, செல்லுலார் லெவலில் நடக்குது அப்படின்னும் போது அங்கங்கே செல் வீக்கங்கள் இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு பாடியில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய உள்ளுறுப்புகளோட ஃபங்க்ஷனை இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால நம்மளோட பாடி கார்ட்டிசால் லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்கும்.
எனி டைம் வந்து நம்ம ஒரு அலர்ட் மோட்லேயே இருப்போம். யாராவது கூப்பிட்டா கூட நம்ம பதறி அடிச்சு திரும்புகிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருக்கும். ஐயோ ஏதோ ஆயிடுச்சோ, இல்லை இது பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்லேயே, ஒரு அலர்ட் ஸ்டேட்லேயே தான் நம்ம இருக்கோம். இது நம்ம பாடியில் அந்த கார்ட்டிசால் லெவலை வந்து குறையவே விடாது. இது வந்து ஒரு ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த கார்ட்டிசால் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மூளையிலிருந்து நம்மளுடைய உள் உறுப்புகளுக்கு வரக்கூடிய அந்த சிக்னலை வந்து இது வந்து பாதிக்கும். அப்படி பாதிச்சிச்சுன்னா நம்மளுடைய ஹார்மோன் லெவல்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி மாதவிடாய் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் வந்து இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ்னே சொல்லலாம். ஸோ இதை எப்படி நம்ம அணுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோலிஸ்டிக்காக தான் நம்ம அணுகணும். மாதவிடாய் பிரச்சனைக்கும் சரி, இன்ஃபர்டிலிட்டிக்கும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பாடி தான் செய்ய வேண்டிய வேலையை வந்து மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பாடியை வந்து ஓகே, நான் வந்து வெளியிலேருந்து ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தான் நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கிறது மூலயமா சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, இந்த டேப்லெட்ஸ்லேருந்து விடுபட்டு நம்ம ப்ராப்பரான ஒரு சைக்கிள்குள்ளே நம்ம கொண்டு போகணும். ஸோ இதுக்கு யோகா பண்ணலாம், நீர் சிகிச்சை எடுக்கலாம், அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எனர்ஜி டிஸ்டர்பன்சஸை வந்து நம்மளால் சரி செய்ய முடியும். சரி செய்யும்போது நம்மளுக்கு ஹார்மோனல் ரெகுலேஷன் நடக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும், நம்மளுடைய தூக்கம் இன்னும் நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து சீர்படுத்தப்படும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம மண் சிகிச்சை இருக்குது, வாழை இலை குளியல் இருக்குது, மசாஜ் தெரப்பி இருக்குது. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம மேலே சொன்ன எல்லா ரீசன்ஸையுமே நம்ம வந்து அட்ரெஸ் பண்ண முடியும். இது கூட சேர்ந்து நம்ம டயட்ரி ரெகுலேஷன், நம்ம என்ன சாப்பிட்றோம், ப்ராப்பராக சாப்பிட்றோமா, மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றோமா, இதை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வந்து நம்மளுக்கு நல்லாவே ரெகுலேட் ஆகும். நேச்சுரலாக கன்செப்ஷன், அதாவது இயற்கையாகவே நம்ம வந்து கருத்தரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டயட், நம்மளுடைய உணவு பழக்கம் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன விதத்தில் சாப்பிட்றோம், என்ன மைண்டில் சாப்பிட்றோம், இது எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் முன்னாடி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ரேராக ஒரு ஒரு தீபாவளி அன்னைக்கோ, இல்லை ஒரு பர்த்டே அன்னைக்கோ, அன்னைக்கு தான் நம்மளை வந்து வெளில கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கேயும் போய் நம்ம இட்லி தோசை தான் சாப்பிட்ருப்போம். பட் இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபுட் சாய்ஸஸாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம பாடியை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட், நம்ம சாப்பிட்ற பீட்சா, பர்கர், இல்லை வந்து அந்த பேக்டு ஃபுட்ஸில் வர்றது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட். இதில் இருக்கிற இந்த சால்ட் அண்ட் சுகர், இந்த லெவல்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹார்ம்ஃபுல் ஃபார் த பாடி. ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, பாடியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாகிடும், ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றதோட ஒரு பை ப்ராடக்ட்ஸ், நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆக்சிஜனோட ஒரு பை ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது பாடியில் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பலவிதமான நோய்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன மாதிரியான டயட்டை வந்து நம்ம கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, கர்ப்ப காலத்துலேயும் சரி, நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 சர்விங்ஸ், அதாவது சர்விங்ஸ் அப்படின்னு சொல்கிறது 5 பவுலாவது நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸோ வந்து ரெகுலராகவே பார்த்திங்கன்னா சீஸ்னல், அந்தந்த காலகட்டத்துக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு சீஸ்னலாக அவைலபிளாக இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இந்த ஃப்ரூட் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக நீங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம மாதுளம்பழமாக இருக்கட்டும், கொய்யா, ஆரஞ்ச், கிரேப்ஸு, ஆப்பிள், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஈவன் அதர்வைஸ் நம்ம வந்து இந்த சப்போட்டா, வாட்டர்மெலன், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை கூட நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நாட்டு காய்கறி, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகள் டெய்லியுமே வந்து ஒரு கீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், அரைக்கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி எந்த கீரையாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு ஒரு கீரை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு வேளை ஃபுட்டு
அது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை டின்னராக இருந்தாலும் சரி, ஒரு வேளை ஃபுட்டை வந்து நம்ம ரா டயட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் சேர்த்து நம்ம சொன்ன அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். கர்ப்பம் தரிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன மாதிரியான டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் 3 மாதம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த வாந்தி அந்த மாதிரியான பிரச்சனை, மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து உங்களுக்கு வாந்தி வராமல் இருக்குது, இல்லை வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு டாலரபுளாக இருக்கோ அந்த ஃபுட்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வாந்தி சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எதுவும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இந்த லிம்கா இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது இஞ்சி கஷாயமோ இல்லை ஒரு லெமன் சோடா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கருவில் இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று ஃபோலிக் ஆசிட், இன்னொன்று ப்ரோட்டீன். இது வந்து நம்ம எந்த மாதிரியான ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்டைக்காய் எடுத்துக்கலாம், கீரைகள் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி முட்டை நீங்கள் தினமுமே வந்து கர்ப்ப காலத்தில் நீங்கள் தினமுமே முட்டை எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் இறைச்சி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபிஷ் எடுத்துகிட்டு வரலாம். மீன் இறைச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே பொரிக்காமல் குழம்புலையோ இல்லை வந்து வேக வச்சோ நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான டயட்டை நீங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தேவைப்படுற எல்லா விட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸ், அதோட க்ரோத்துக்கு தேவைப்படுகிற எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம ப்ராப்பராக கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய டாக்டர் ஐஸ்வர்யாஸ் நேச்சர் கியூர் சென்டரில் குழந்தையின்மை பிரச்சனைக்கு நம்ம சிறப்பு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள்.